வாங்க எல்லாம் சர்பத் சாப்பிட்லாம். என்ன சர்பத்துன்னா, அன்றைக்கி நேற்று ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து மில்க்கு வச்சு ரோஸ் மில்க் போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி குணங்குடி தாசன் சிறப்பு தான். இது என்னென்னா ஃபைன் ஆப்பிள், அந்த பாருங்க, ஃபைன் ஆப்பிளில் தயார் பண்ணுறது. இது நல்லாயிருக்கும் போட்டால். அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா காமிச்சிடுறேன். முதல்ல இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியும், இல்லை தெரியாது நிறையா பேருக்கு. எனக்கே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். சப்சா சீடுன்னு சொல்லுவோம்ல, சப்சா விதைகள்னு. இந்த சப்சா விதைகளை வெறுமையிலேயே கிளாஸில் போட்டுட்டு இப்படி 2 இது போட்டுக்கிட்டோன்னு வச்சுங்க. இது 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே கலந்து, இதுதான் ஒரிஜினலாக உள்ளது, இதுதான் நமக்கு உடம்புக்கு தேவை. சப்சா சீடு போட்டு வாட்டரில் இதை மட்டுமே குடிச்சுக்கணும். இப்போ இதிலெலாம் வந்து நமக்கு வந்து இதில் வந்து கெமிக்கல்லாம் எதுவும் கலந்து தான் இதை வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வச்சுருப்பாங்க. இது இல்லைன்னா இதெல்லாம் அந்த ஜூஸ் இவ்வளோ நாளைக்கு இருக்குமா? நம்ம எடுத்து வச்சோம்னா பைனாப்பிள் ஜூஸு, அதுக்கு உள்ள இதை போட்டு தான் அதை இது பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரிசர்வ்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்படி போட்டு இது வந்து நமக்கு ஒன்றுமே பண்ணாது. இதை அப்படியே குடிச்சிக்கலாம். இல்லைனாலும் நெஞ்சரிச்சு உள்ளவங்க, இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம், வயிற்று புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சப்சா சீடை வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருங்க முதல் நாள் நைட்டு. இல்லை அப்படி ஊற வைக்கலனாலும் கூட அப்போயே கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டாலே போதும். ஒருத்தருக்கு ஊறுனா நல்லா நிறையா வரும். இதை வந்து நேரத்துக்கு 2 ஸ்பூன் இப்படி அள்ளி வாயில் போட்டுக்கிட்டாலே போதும். வயிற்ற பெரட்டல், நெஞ்செரிச்சல், அதிக உஷ்ணம்லாம் கட்டுப்பட்டு போயிடும். இதில் இதை பார்த்து பயன்படுத்திங்க வேணுங்கிறவங்க. இல்லை நல்லா நாக்கு ருசியாக நம்ம சாப்பிடணும், ஜூஸ் சாப்பிடணும்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் இதை வீட்டிலே தயார் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை நம்ம பண்ணலாம். முதல்ல இதுக்கு நம்ம ஐஸு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஐஸுலாம் உரையவே மாட்டேங்குது. நைட்டே போட்டு வச்சாதான் ஃப்ரீசரில் ஐஸ் வருது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஷிஃப்ட்டு முறையில் தான் கரண்ட்டு, 3 ஃபேஸ் கரண்ட்டு விடுறாங்க. ஒரு 6 மணி நேரம் தான் 3 ஃபேஸே ஓடுது. பகல்லன்னா ஒரு 12 to 6, நைட்டுனா வந்து 6 மணிலேருந்து 12 மணி இந்த மாதிரி கணக்கில் தான் விடுறாங்க. போர்வெல் கரண்ட்டுக்காக 3 ஃபேஸ்னால் நமக்கு வீட்டுக்கு இருக்கும். அந்த போர்வெல் கரண்ட்டை கணக்கு பண்ணி தான் இங்கே இந்த பக்கம்லாம் விடுறாங்க. அதனால் ஐஸ் உரையிறதுக்கு முதல் நாளே போடணும். இது ஐஸ் போட்டுக்கிட்டால் தான் சர்பத்து நல்லாயிருக்கும். அப்புறம் நமக்கு எவ்வளோ எலுமிச்சம்பழம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட அதை எவ்வளோ வேணும் என்னங்கிறத நம்ம போட்டுக்கலாம். இதை அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு கப்புக்கு ஒரு எலுமிச்சம்பழம் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தேவைப்பட்டது எல்லாத்தையும் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஐஸ் வந்து கூடுதலாக போட்டுக்குங்க. இந்த கலவையை தேவைப்பட்டால் தான் திம்பாங்க. இப்போதைக்கு நம்ம இதில் கலந்துருவோம். ஆனால் மற்றவங்களுக்காக தான் செஞ்சு காமிச்சேன், வீடியோவுக்காக பண்ணி காமிச்சேன்.
இதில் இந்த சப்ஜா சீடில் போட்டுக்குங்க. அது நமக்கு தேவைப்பட்ட அளவு போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று நேற்று காமிச்சேன்னா பாதாம் பிஸ்னு, அதுவும் இதுக்குள்ளே கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லைன்னா அது ரொம்ப கொலன்னு ஆகிடும். அதனால் இதுக்கு இவ்வளவு தான் போடுறது. இதை கலந்துக்குங்க. அடுத்து இதுக்கு சர்க்கரை போட்டுக்குங்க. நாட்டு சர்க்கரையை விட சர்க்கரை கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது நல்லா கலந்துருங்க. நீங்கள் இன்னும் நிறைய ஐஸ் போட்டுக்குங்க. சளி பிடிக்கிறவங்க, வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க ஐஸ் எடுக்காமல் சும்மா தான் நீங்கள் போடணும். இன்னொன்று, அந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க கொஞ்சம் மூச்சு வாங்குவோம் பாருங்கள், அவங்கெல்லாம் சப்ஜா சீடு சாப்பிட வேண்டாம். இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு இது தொந்தரவு படுத்தும். சளி பிடிச்சிருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி உஷ்ணத்துக்கு ரொம்ப சிறந்த இதுதான். இவ்வளவு தாங்க. வெளியிலலாம் என்ன ரேட்டு, சர்பத்தெல்லாம் இப்போலாம் என்ன ரேட்டுன்னு தெரியல. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு பைனாப்பிள் டேஸ்ட்டு நல்லா தெரியுது. அவ்வளோவே போதும். மறுபடியும் நம்ம கலந்து பார்த்துக்கலாம். வேணும்னா கூட குறைச்சி இருக்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செமையாக இருக்குது. ஆனால் இன்னும் எலுமிச்சம்பழம் போடலாம், கொஞ்சம் சர்க்கரை போடலாம். இதையும் போட்டுறேன். எலுமிச்சையெல்லாம் காய்ச்சி கிடக்கிறப்ப யாருமே எடுக்கிறதில்ல, ஊறுகாய் கூட போடுறதில்ல. அவ்வளோ கொட்டி கிடந்துச்சு. ஆனால் இப்போது எலுமிச்சம்பழம் தட்டுப்பாடாக போச்சு. நல்லாயிருக்கு. என்ன இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கலந்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் கூட கொஞ்சம் பாதி போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ தான் நாங்கள் அந்த நாட்டு சர்க்கரையில் பண்ண பலகாரம் சாப்பிட்டதுனால நான் நாட்டு சர்க்கரை போடலை, சர்க்கரையே போட்டுட்டேன். பாருங்கள், இப்படி தான் குடிக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கும் அதை சாப்பிட்ணுங்கிற நினைப்பே வராது. இதில் ஒரு கப்பு சாப்பிட்டு கூட அப்படியே இருந்துடலாம். ரொம்ப நல்லது. இந்த நெஞ்செரிச்சல் உள்ளவங்க, வயிற்றுப்புண் உள்ளவங்க பெரும்பாலும் இந்த சப்ஜா சீடு வாங்கி வச்சுட்டு நீரில் கலந்து அப்படி எடுத்துக்குங்க. அதே மாதிரி பாதாம் பிசினையும் நீரில் கலந்து எடுத்துக்கலாங்க. எல்லாம் இந்த வெயிலுக்கு வெளியில் 10 மணிக்கு மேலேயே 10 மணிக்கு மேலே 4 மணி ஈவினிங் 4 மணி வரைக்கும் வெயிலில் போக வேணாம். ஏன்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் கிட்டத்தட்ட 39 டிகிரியில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இன்னும் உங்கள் ஊர் பக்கம்லாம் எவ்வளோ இருக்குது என்னங்கிறது தெரியல. பார்த்துங்க. எல்லாம் இப்படியே சாப்பிட்டுங்க. நன்றி. தேங்க்யூ.